டெஸ்கோல் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம சேனலில் இந்த எக்ஸ்ட்ராக்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ போகலாம். எக்ஸ்ட்ராக்டர் அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2200 தான் நான் வாங்கினேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசி இன்புட் யூஎஸ்பி பவர் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்புறம் நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா HDMI-out ஆப்டிக்கல் கேபிள், அப்புறம் வந்து ஒரு 3.5mm ஜாக்கு. இந்த பக்கம் வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கோஆக்சியல் கேபிள் வச்சு கூட நீங்கள் அந்த எல்லோ கலர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். கோஆக்சியல் கேபிள் வந்து செம்ம ஸ்ட்ராங் ஆடியோ அவுட்புட் வரும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். நார்மலாக யூஸ் பண்ணுற இதோட இது ஜாஸ்தி இருக்கும். ஒரு யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க உங்களுக்கு. எக்ஸ்ட்ராக்டரோட இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் லைட் வந்து உங்களுக்கு எரியும். நான் வந்து யூஸ் பண்ணும்போது காட்டுறேன். அதுக்கப்புறம் டிசி வந்து 5 வோல்ட்டு. ஸோ இது கரெக்டான யூஎஸ்பி பவர் எடுத்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பவர் கரெக்டாக வரும். இது வந்து HDMI ஃபயர் ஸ்டிக்கில் வந்து நீங்கள் ப்ளக்இன் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு செலக்டர் ஸ்விட்ச்சு. ஸோ இந்த ஸ்விட்ச் வச்சு நீங்கள் 2.1 சேனலும் இல்லை 5.1 சேனலுக்கு நீங்கள் மாற்றி இது பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இருக்குது. மேலே வந்து அமேசான் பேசிக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு நார்மல் வந்து ஒரு ட்ரேட்மார்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது உங்களுக்கு ஹீட் வந்து வெளியே போகிறதுக்காக. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம டெஸ்டிங் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், 2 ஊஃபர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஊஃபரு ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஊஃபரு, கீழே வந்து ஸ்பீக்கரு. ஸோ இது 2 வந்து என்னால் எப்படி செட் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த HDMI எக்ஸ்ட்ராக்டர் மூலிமா தான். ஸோ ஒரு அவுட்புட், அதாவது இந்த ப்ரொஜெக்டர்லேருந்து வெளியே வர ஆடியோ அவுட்புட்டை வந்து இங்கே வந்து ப்ளக்இன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஊஃபர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்கள் இந்த ஆடியோ எக்ஸ்ட்ராக்டர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து உங்களோட HDMI கேபிள் வந்து நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிடுவீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்புட் வந்து ஃபயர் ஸ்டிக் இன்புட்டு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சார்ஜிங் யூஎஸ்பி பவர் இன்புட். ஸோ பவர் இருக்குது, அதுக்கப்புறம் சார்ஜிங் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து உங்களுக்கு பவர் இண்டிகேட்டரும் இருக்குது. ஆனில் இருந்ததுன்னா இந்த மாதிரி காட்டும். கீழே வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் இருக்கும். அது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு 5.1 சேனலில் இல்லை 2.1 மட்டும் போதுமா அப்படின்னு நீங்கள் வந்து இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேனல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த சைடு. ஸோ பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த கேபிள் இருக்குது பாருங்கள், HDMI கேபிள். ஸோ இந்த HDMI கேபிள் தான் ப்ரொஜெக்டருக்கு போகும். அதுக்கப்புறமா இது வந்து ஆடியோ கேபிள். ஸோ இந்த கோஆக்சியல் கேபிள், இது வந்து இந்த கோஆக்சியல் கேபிள் நீங்கள் ஆன்லைனில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த கோஆக்சியல் கேபிள் வந்து நேராக எங்கே போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட பேக் சைடு ஸ்பீக்கரோட பேக் சைடு. ஸோ இந்த போட்டோட இது வந்து 5 கிடையாது, 2.1 இது தான். ஸோ 2.1 கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் 2.1, அதுவும் 2.1. இதுவும் ஊஃபரு, அதுவும் ஊஃபர். 2 ஊஃபர் ப்ரொஜெக்டில் வச்சு கேட்டால் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அது வந்து என்னால் HDMI எக்ஸ்ட்ராக்டர் மூலிமா தான் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது இல்லாமல் வேறு எதுக்கு நான் இந்த HDMI எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து சப்போஸ் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் காமிச்சிருக்கேன் 5.1 ஆடியோ ஒர்க் ஆகலை ப்ரொஜெக்டில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, நீங்கள் இந்த ஸ்விட்சை வந்து ஆன் ஆஃப் பண்ணி நீங்கள் 5.1 சேனல் வந்து நீங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களோட ஸ்பீக்கரில் வந்து அவுட் எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா. ஸோ இது இன்புட் வந்து ஃபயர் ஸ்டிக் தான் சொல்லணும் இல்லை, HDMI டிவைசஸ் எது இருந்தாலும் அதை வந்து நீங்கள் இன்புட்டில் இங்கே வந்து ப்ளக்இன் பண்ணி அவுட்புட் எடுத்துகிட்டு போய் ப்ரொஜெக்டரில் போட்டு ஒரு கோஆக்சியல் கேபிளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து கோஆக்சியல் கேபிள் இல்லாமல் வேறு எதில் வந்து நீங்கள் போடலாம் அப்படின்னா, ஸோ கோஆக்சியல் இல்லாமல் ஆப்டிக்கல் போர்ட் மூலிமா நீங்கள் ஆப்டிக்கல் போர்ட் மூலிமாவும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து ஆடியோ அவுட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் காட்டுறேன் எப்படின்ட்டு பாருங்கள். ஸோ 2 ஊஃபரும் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்பீக்கர் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர் ஆஃபில் இருக்குது. இங்கே வந்து இதை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து ப்ரொஜெக்டர் ரிமோட்டு. ஸோ இதில் வந்து ஆடியோ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்பீக்கர் மட்டும் வர செய்யும். சரிங்களா, ஒரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. ஸோ அப்படியே வந்து இன்னொரு ஊஃபரும் நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே ஆன் பண்ணிட்டேன். இந்த ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் உள்ளதாங்க. ஃபுல் ரிவ்யூ வந்து இன்னொரு வீடியோ பார்ட் 2 வீடியோவில் வந்து நான் கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ 2மே வந்து ஒர்க் ஆகுது. 2 ஸ்பீக்கரும் வந்து வோல்ட் வந்து மேக்ஸிமம் வித்ஸ்டாண்ட் பண்ணும், ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து VGA கேபிள் ப்ரொஜெக்டர் வந்து நான் மியூட் பண்ணிட்டேன். ஆகாது, பட் ஸ்டில் ப்ரொஜெக்டர் மியூட் பண்ணிட்டேன். மியூட் பண்ணோன்னே இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது பாருங்கள்.
வந்து ரொம்ப நார்மல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு உங்களுக்கு திக்காக. ஸோ இப்போ இதில் ஓடுது, ரெண்டுமே நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணிக்கலாம். இது வந்து வேறு லெவலு. ஸோ ரெண்டாவது 5.1 ஒர்க் ஆகலை, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ 5.1 ஒர்க் ஆகாத அந்த சுச்சுவேஷன்லேயும் உங்களோட ப்ரொஜெக்டர் ஆடியோ HDMI-out சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ வந்து HDMI எக்ஸ்ட்ராக்டர் மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை வந்து 2000 கூட கிடையாது. இப்போ ஆஃபரில் வந்து உங்களுக்கு 1800 சம்திங் வருது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றின வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.